சிவபெருமான் ஏன் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த கதை உங்க மனசை நிச்சயம் தொட்டே தீரும். ஒரு காலத்துல கைலாய மலையில சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருந்தார். அந்த அமைதிக்குள்ள அவரை பார்த்துக்கிட்டு பார்வதி தேவி நின்னாங்க. அப்போ அவரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னா சக்தி இல்லாம சிவன் இப்படி இருப்பார். அப்படின்னா நானும் சிவனும் வேற வேறையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு. அந்த எண்ணமே பார்வதி தேவிய ஒரு பெரிய தவத்துக்கு இட்டு சென்றது. கைலாயத்தை விட்டுட்டு காட்டுல மலையில எல்லாம் கடுமையா தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, உடம்பு எப்படி இருக்குன்றதையும் கவனிக்கல. மனசுல ஒரே ஒரு நினைப்பு தான், சிவனும் நானும் ஒன்று. பார்வதி தேவியோட தவம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. தேவர்களே பயப்பட ஆரம்பிச்சாங்க. பிரபஞ்ச சமநிலை குலைய போகுதே அப்படின்னு எல்லாரும் அஞ்சினாங்க. அந்த நேரத்துல தான் சிவபெருமான் பார்வதி முன்னால தெய்வீக ஒளியோட தோன்றினார். அன்போட, பார்வதி என்ன வேணும்னு கேட்டார். பார்வதி கண்களில் கண்ணீரோட சொன்னாங்க, எனக்கு தனியா ஒரு ரூபம் வேண்டாம், உன்னோட சேர்ந்து இருக்கணும், உன் உடம்போட ஒரு பாகமா இருக்கணும், உன் சக்தியா இருக்கணும். அதை கேட்ட சிவபெருமான் சிரிச்சார். சக்தி இல்லாம சிவன் இல்லை, சிவன் இல்லாம சக்தியும் இல்லை. நீ என்னிடமிருந்து வேறல்லன்னு சொல்லிட்டு அந்த நொடியிலேயே தன் உடம்போட இடது பாதிய பார்வதிக்கு கொடுத்தார். அப்போதான் அந்த அதிசயம் நடந்துச்சு. ஒரே உடம்பு, ஒரு பக்கம் சிவன், மற்ற பக்கம் பார்வதி. அந்த ரூபம்தான் அர்த்தநாரீஸ்வரர். இந்த ரூபம் நமக்கு சொல்லும் உண்மை ரொம்ப ஆழமானது. ஆண் பெண் சேரும்போதுதான் சிருஷ்டி நடக்குது. அறிவும் சக்தியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஓடுது. யாரும் பெரியவங்க இல்ல, யாரும் சிறியவங்க இல்ல. சமநிலையே எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த கதை கற்பனை கிடையாது. சிவபுராணம், லிங்கபுராணம், ஸ்கந்த புராணம் மாதிரி பல புராண நூல்களில இதுக்கான சாட்சி இருக்கு. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னன்னா, பக்தி சடங்குல இல்ல, அறிவில இல்ல, முழு சரணாகதி இருந்தா போதும், சிவன் தானே வந்து அருள் பண்ணுவார். இந்த கதை உங்க மனசை தொட்டு இருந்தா கமெண்ட்ல ஓம் நம சிவாயன்னு எழுதுங்க. மேலும் இப்படியான சிவபுராண கதைகளுக்காக திரு இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் நம சிவாய.